பரோட்டா புரோட்டா ஏதோ நம்ம ஊர் ஸ்டேப்பிள் டயட் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம வீட்டில் வந்து புரோட்டா அதிகமாக செய்ய மாட்டோம். ரோட் சைடில் தான் போய் வாங்குவோம். அது ஹெல்த்தியாகவும் இருக்காது. வீட்லேயே நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி ஃப்ளஃபியாக லேயர்ஸாக எவ்வளோ டேஸ்டியாக புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஹை கைஸ், வெல்கம் டு சோனியாஸ் குக்ஹவுஸ். இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 3 கப் மைதா எடுத்துக்கோங்க. மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட ஐக்கான் நான் மேலே லீவ் பண்ணுறேன், அதுவும் போய் பாருங்கள். இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் சுகர் வந்து மாவு வந்து ஃப்ளஃபியாக வரதுக்காக சுகர் சேர்க்குறோம். அதே மாதிரி ப்ரௌன் ஆகும். 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில். நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர். உங்கள்கிட்ட தயிர் இல்லைனா நீங்கள் ஒரு முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆயில் தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ரப் ஆனதுக்கப்புறம் தேவைக்கேற்றாப்புல தண்ணி சேர்த்து இதை வந்து கெட்டியான மாவை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அட் அ டைமில் சேர்க்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட புரோட்டா செஞ்சுக்கலாம். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் போய் பாருங்கள். டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து அப்படியே பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே கூட ரெஸ்ட் விடலாம், இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மாவு எடுத்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த டோவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் டோ. அதுக்கப்புறம் சின்ன சைஸ் பாலாக உருட்டிக்கோங்க. சப்பாத்தி சைஸ் பாலுக்கு அதில் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி வந்து நல்லா தின்னாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. புரோட்டாக்கு ரொம்ப உங்களால் எவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து சென்டரில் வந்து ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட்லேருந்து ஸ்லிட் பண்ணக்கூடாது, சென்டரில் மட்டும் ஸ்லிட் போடுங்க. நீங்கள் ஆயில் போட்டதுக்கப்புறம் கூட ஸ்லிட் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்லிட் போட்டுட்டு ஆயில் போடுறேன். அப்போ தான் அதோட சென்டர்ஸ்லாம் வந்து ஆயில் அப்ளை ஆகும். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அது மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர்ஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து விடுங்க. நீங்கள் இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கோதுமை புரோட்டாக்கு செஞ்ச மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜிக்ஸாக் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஒர்க் பண்ணும். இது வந்து இன்னும் நல்லா லேயர்ஸ் வரும், அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து அப்படியே நாட் போட்டு விடுங்க. அப்படியே உருட்டி எட்ஜில் வந்து நாட் போட்டு வச்சுருங்க. இது வந்து அப்படியே ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து ஊற விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவும் நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து லேயர்ஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, சேமாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து செஞ்சுட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் ஆயில் வந்து உள்ளே வரைக்கும் போய் நல்லா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் எப்போ ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்களோ அதுக்கப்புறம் லைட்டாக அது வந்து ஃப்ளாட் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதுங்க, கை வச்சு ஃப்ளாட் பண்ணால் கூட போதும். நான் ரோலிங் பின் வச்சு லைட்டாக ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக தோசை சட்டிலையோ இல்லை நான்ஸ்டிக் பேன்லேயும் போட்டுக்கோங்க. இது வந்து வேகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு 4-5 புரோட்டா எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி பீட் பண்ணுறனால வந்து இதோட லேயர்ஸ் வந்து அழகாக ஃபார்ம் ஆகும். அதே அளவுக்கு புரோட்டா வந்து நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். நான் காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் கிடைக்கிற புரோட்டா விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த புரோட்டா. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.